சும்மா 4000 கோடி மதிப்புல வீடு, சும்மா வெளியில போயிட்டு வரத்துக்கு 700 காரு, சும்மா கடல்ல போயிட்டு வரத்துக்கு சொந்தமாக கப்பல்கள், சும்மா வானில் பறப்பதற்கு வரிசையாக நிற்கும் விமானங்கள். சும்மான்னு சும்மா சொல்லலங்க. இவரை பத்தி சொன்னாக்கா எம்மான்னு வாய பொழந்துருவீங்க. பல லட்சம் கோடி சொத்துகளுக்கு சொந்தமான அல் நஹ்யான் உலக பணக்காரர்களின் முக்கிய நபர். ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிபர் ஷேக் முகமது பின் ஷையத் அல் நஹ்யான். இவரது குடும்பம் தான் உலகிலேயே அதிக சொத்துக்களை கொண்ட குடும்பமாம். இவருக்கு 18 சகோதரர்கள், 11 சகோதரிகள், 9 குழந்தைகள், 18 பேர பிள்ளைகள் என மொத்தமாக இவரது குடும்பத்தில் மட்டும் 56 பேர் உறுப்பினர்களாம். இவருடைய மாட மாளிகை 93 ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருக்கிறது என்றால் பார்த்து கொள்ளுங்கள். அந்த அரண்மனை கட்டுமான செலவு 4000 கோடி என பதிவுகள் கூறுகின்றன. அதில் உள்ள ஒரு அறை மட்டும் 3 லட்சம் கிறிஸ்டல்கள் பொருத்தப்பட்டு ஜொலிக்கும் அறையாக காட்சியளிக்கிறது. அந்த அரண்மனையில் உலகெங்கிலும் உள்ள வரலாற்று சிறப்பம்ச பொருட்களை கொண்டு வந்து அலங்கரித்து வைத்திருக்கிறார்கள். அந்த குடும்பத்தினருக்கு சொந்தமாக உலகின் மிகப்பெரிய SUV கார்கள், பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட 700 கார்கள், சொகுசு விமானங்கள், உலகிலேயே அதிக விலை மதிப்பு கொண்ட 3 பெரிய கப்பல்கள் அவர்களது பயணத்திற்காக வைத்திருக்கிறார்கள். அப்படி என்ன பிசினஸ் செய்வாங்க அவங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உலகில் உள்ள எண்ணெய் வளத்தில் 6% இவர்களுக்கு சொந்தமானலாம். ரிஹன்னா என்கிற அழகு சாதன பொருட்கள் நிறுவனத்திலும் இவர்களது முதலீடு இருக்கிறதாம். மான்செஸ்டர் சிட்டி கால்பந்து அணியில் உரிமையாளராகவும் இந்த அரசு குடும்பம் தான் இருக்கிறதாம். மொத்தமாக இவர்களது குடும்ப சொத்தின் மதிப்பு 305 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்கிறார்கள். இந்திய ரூபாய் மதிப்பில் கணக்கிட்டால் 20 லட்சம் கோடிக்கும் அதிகம் என்று தெரிய வருகிறது. நீங்க மேடையில் ஏறி விடுதலை சிறுத்தைகளை பேசுறது, அண்ணன் திருமாவளவனை பேசுறது, அண்ணன் வைகோவை பேசுறது, பாட்டாளி மக்கள் கட்சியை பேசுறது, எழுதுறது, எங்க ஐயா மருத்துவரையோ, ஐயா சின்னையா அன்புமணியை பேசுறதோ, இதெல்லாம் கூட இவர்களை எதிர்க்க நீ கட்சி ஆரம்பிச்சா நீ நினைச்சினா கட்சி விட்டு போயிட்டே இருக்கு. அவர்களுக்கு எதிராக அந்த கட்சி தொடங்கப்படலை. அந்த கோட்பாட்டு தத்துவத்தை ஏற்று வரலையே, அதுக்கு எதிராக இது தொடங்கப்படலை. அப்படி வரல. இது எதிரி யாருன்னு தெரிஞ்சுதான் இந்த களத்துக்கே வந்திருக்கு. இந்த அரசியல் இயக்கம் பேசவே கூடாது. அவர்கள் விமர்சிக்கிறார், அதான் அதை விட்டுங்க. அவர்கள் விமர்ச தாங்கிக்க. விமர்சனங்களை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது. அவதூறுகளை கடக்க தெரியாதவன் அற்ப வெற்றியை கூட தொடரும். இது உலகம் முழுமைக்கு இருக்கிற எல்லாரும் கற்பிச்சுட்டாங்க. எல்லாரும் கற்பிச்சுட்டாங்க. உன்னை விமர்சிப்பவனுக்கு நிரூபிக்க போராடாது, உன்னை நம்பி நிக்கிறவனுக்கு உண்மையா இருக்க போராடு. இது லலித்.